நீங்க பாதி எபிசோட்ல காணோம். ஏன் குக் வித் கோமாளில பாதி எபிசோட்ல இருந்து நீங்க காணோம்? தமிழில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது குக் வித் கோமாளி தான். இப்போது இந்த குக் வித் கோமாளி வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சிஸ் நடுவில் தான் இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த ஷோ வந்து ஒன் ஆஃப் தி டாப் ஷோவாக இருந்துட்டு இருக்கிற நிலையில் இப்போ ரீசெண்டாக குக் வித் கோமாளியிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து வெளியில் வந்திருக்காங்க. அண்ட் அவங்க எதனால வெளியில் வந்திருக்காங்க அப்படின்றதையும் அவங்க ஓப்பன் அப் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ குக் வித் கோமாளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் வந்து குக் வித் கோமாளியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கோமாளியாக இருந்து இப்போ குக் வித் கோமாளியில் ஆங்கராக வளம் வந்துட்டு இருக்கவங்க தான் மணிமேகலை அவர்கள். மணிமேகலை அவர்கள் குக் வித் கோமாளி சீசன் 1லேருந்து சீசன் 4 வரைக்கும் வந்து கோமாளியாக வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் சீசன் 4ஓட மிட்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் வந்துட்டு மணிமேகலை அவர்கள் குக் வித் கோமாளியோட ஆங்கரா வந்து வளம் வந்துட்டு இருக்க நேரத்தில் இப்போ அவங்க குக் வித் கோமாளி ஷோ விட்டு வாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க அந்த ஷோவை விட்டு வாக் அவுட் பண்ணதுக்கு ரீசன் வந்து அதே குக் வித் கோமாளி ஷோவில் அங்கே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் தான் அப்படின்ற மாதிரி இப்போ மணிமேகலை அவர்கள் ஓப்பன் அப் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அவங்க அதில் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, குக் வித் கோமாளி இந்த வருஷம் சீசனில் வந்துட்டு நான் ஒரு ஆங்கரை உள்ள பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கும் அங்கே இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் அவங்களும் வந்து ஒரு ஆங்கர் தான். ஸோ எனக்கும் அவங்களுக்கும் நிறைய மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட வேலையில் நிறையா அவங்க தலையிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சீனியர் அப்படின்ற காரணத்துக்காக என்னோட வேலையெல்லாம் அவங்க உள்ள தலையிடுறது எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ரொம்ப நாள் வந்து இதை நான் வந்து பொறுத்து போயிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேட்டு இது மாதிரி நல்லா பண்ண முடியாது. எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டையும் தாண்டி இங்கே ஒரு சில விஷயம் நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஒரு காரணத்தினால நான் இனிமேட்டு குக் வித் கோமாளியில் ஒரு பார்ட் கிடையாது, நான் குக் வித் கோமாளியை விட்டு வாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு மணிமேகலை அவர்கள் விஜய் டிவியில் கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்றது இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா குக் வித் கோமாளிக்கு அப்புறமா மணிமேகலை அவர்களுக்கு எந்த விதமான ஷோவும் விஜய் டிவியில் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கும் சேனல் சைடுக்குமே வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால அவங்க மறுபடியும் விஜய் டிவியில் ஹோஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் மணிமேகலை அவர்கள் வந்துட்டு மீடியா மெசன்ஸ் டீமோட சேர்ந்து ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. என்னதான் மீடியா மெசன்ஸ் டீம் வந்து விஜய் டிவி விட்டு வெளியில் போயிருந்தாலும் அவங்க இப்போ டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்ற பேரில் சன் டிவியில் ஒரு ஷோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஷோ இப்போ முடிகிற நிலையில் இருக்கிறனால அந்த ஷோக்கு அப்புறமா இன்னொரு ஷோ கண்டிப்பாக அந்த டீம் எடுத்து நடத்துவாங்க. அண்ட் அந்த ஷோவில் மணிமேகலை அவர்கள் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் அல்லது ஒன் ஆஃப் த ஆங்கரா வந்துட்டு அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மணிமேகலை அவர்கள் அடுத்து அவங்க கரியரில் என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்க. அண்ட் நீங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் மணிமேகலை அவர்களை குக் வித் கோமாளியில் எவ்வளோ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத.